வணக்கம். நான் உங்கள் விக்னா. உக்ரைன் பிரதேசம் உங்கள் எல்லாருக்கும் சொன்னவுடனே ஞாபகம் பாரதி கிட்டத்தட்ட ரஷ்யாவோட 4 ஆண்டுகளாக போர் சூழலில் அகப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம். அந்த நாட்டினுடைய வளங்கள் பைன்மரம் என்று சொல்லக்கூடியது உலகத்தில் கோடிக்கணக்கான பென்சில்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கருப்பான வளமான மண் இருக்கிறபடியால் சோளம், கோதுமை, சூரியகாந்தி என்பன உற்பத்தி செய்யப்படுகிறது. சூரியகாந்தி எண்ணெயை ஏற்றுமதி செய்யக்கூடிய முதன்மை நாடாக உக்ரைன் பிரதேசம் அமைந்திருக்கிறது. ஐரோப்பாவினுடைய அப்பளப்பட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சரியான தானிய வளங்கள் சரிவாக காணப்படுகிறது. இதையும் தாண்டி இரும்பு உற்பத்திக்கு தேவையான இரும்பு தாதுகள் அதிகமாக காணப்படுகிறது. நிலக்கரி அதிகமாக இருக்கிறது. மங்கனீஸ், டைட்டானியம் போன்ற இயற்கை கனிம வளங்கள் அதிக அளவு சரிந்திருக்கிறது. மின்கல உற்பத்திக்கு தேவையான லிதியம் என்பது கூட அந்த நாட்டில் இயற்கை வளங்களில் கிடைக்கிறது. எரிவாயு உற்பத்தியும் அதிகமாக அந்த பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த பிரதேசம் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கின்ற வர்த்தக பாதையில் மிக முக்கியமான ஒரு பாதையிலே பிரதேசமாக அமைந்திருக்கிறதோடு மட்டுமல்லாமல் ரஷ்யாவினுடைய 53 விதமான ஆக்கிரமிப்புக்குள்ள இதனுடைய இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டிருக்கிறது என்று தரவுகள் குறிப்பிட்டிருக்கிறது. அதை தாண்டி 41 மில்லியன் மக்கள் இந்த பிரதேசத்தில் வசிக்கிறார்கள். ஐரோப்பாவினுடைய 8வது மிகப்பெரிய நகரமாகவும் கிவ் என்கின்ற நகரம் இந்த பிரதேசத்தினுடைய தலைநகரமும் அமைந்திருக்கிறது. இங்கு உக்ரைனிய மொழி அதிகமாக அரச மொழியாக காணப்படுகிறது. ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் அங்கே வசிக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் நோட்டோ என்கின்ற அமைப்போடு அமெரிக்க சார்புடைய நாடாக இந்த உக்ரைன் பிரதேசம் அமைந்திருப்பதால் அடிக்கடி ரஷ்ய நாட்டோடு யுத்த சூழலை எதிர்நோக்கக்கூடிய நாடாக அமைந்திருக்கிறது. ஒற்றையாட்சியுடைய இந்த நாட்டில் ஜெலன்ஸ்கி என்பவர் தற்போது ஜனாதிபதியாக அங்கே தன்னுடைய கடமைகளை ஆற்றி வருகிறார். எனினும் அந்த போர் சூழல் என்பது அங்கு நடைபெறுகின்றபடியால் அவருடைய முகங்களை நாங்கள் அடிக்கடி சமூக இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரதேசத்தினுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்க்கின்ற பொழுது கிவ், பேச்சர்ஸ், லவ்ரா என்று சொல்லக்கூடிய 11ஆம் நூற்றாண்டு நிறுவப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய குகை தேவாலயம் காணப்படுகிறது. புனித சோபியா கதிரட்ஸ் என்று சொல்லக்கூடிய 11ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட ஓவியங்களுக்கு புகழ்பெற்ற தேவாலயமும் காணப்படுகின்றது. லிவிவ் வரலாற்று மையம் என்று சொல்லக்கூடிய மத்திய கால கட்டடக்கலைக்கும் ஐரோப்பியாவினுடைய கலாச்சார மையமாக திகழ்கின்ற பிரதேசமாக இந்த உக்ரைன் பிரதேசத்தில் காணப்படுகின்றது. எனவே இந்த உக்ரைன் பிரதேசம் செழிப்பான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மட்டுமல்லாமல் இயற்கை கனிம வளங்கள் அதிகளவுடைய பிரதேசமாக இருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய எண்ணங்களை இந்த காணொளியினுடைய கருத்து பட்டியலை பதிவிடுங்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சங்கியூரின் விக்னா. நன்றி.